வணக்கம். ஜூன் மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஆனி மாத பிறப்பு. ஆணியில் புதிதாக குடிபோகக்கூடாது என்பது சாஸ்திரம். ஞாபகம் வைத்துக்கொள்ள. இன்று நல்ல நேரம் உண்டு. காலை 7:30 to 9. நாளை திங்கட்கிழமை. 2 நாட்களுக்கும் ராசிகள் ஒரே மாதிரி இருப்பதால் சேர்த்து சொல்லியிருக்கிறோம், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இப்பொழுது பார்க்கலாம் ராசி பலன். மேஷ ராசிக்கார நேயர்களே, ஞாயிறு திங்கள் 2 நாட்களுமே சிறப்பு, வெற்றி, உயர்வு, நல்லது. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் நிச்சயமாக பிறவி பலமான தைரியம் ஜெயிக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு தீபம் காட்டணும். ஏன்? கிருத்திகையினுடைய தலைவர், ஞாயிற்றுக்கிழமைக்கும் தலைவர் சூரியன். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு, மேற்கு, வெள்ளை, பச்சை. ஞாயிறு 2, 1, வடக்கு, கிழக்கு, வெள்ளை, நீலம், திங்கள். மனசுக்குள்ளே இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் 2 நாளும். ஓம் கிருத்திகா தேவியே போற்றி, ரோஹிணி தேவியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அதிதி தேவியே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. கோயிலிருந்து படிக்கணும். ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம் பசியாற்றணும். ஞாயிற்றுக்கிழமை மாசப்பிறப்புங்கிறதுனால குலதெய்வ கோயிலுக்கு பகல் 12லேருந்து 4 மணிக்குள்ளே நீங்களோ உங்களுக்காக வேறு யாரோ ஒருத்தரோ போய் தீபம் போட்டுட்டு 3 ஏழைகளுக்காவது வாழைக்காய், பச்சரிசி, புது துணி தரணும். தந்தால் நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். உறுதி. உங்கள் மேலே பொறாம வைத்தறிச்சல் இருக்குது, அது குறையும். ரிஷபராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. ஞாயிறு திங்கள் 2 நாட்களுமே வெத்து கெத்து, அலட்டல், வீண் செலவு அதிகம். ரோஹிணியிலே பிறந்தவர்கள் திங்கட்கிழமையும், கிருத்திகையில் பிறந்தவங்க ஞாயிற்றுக்கிழமையும் சூரியனுக்கு தீபம் காட்டணும். வேறு சில வழிபாடுகள் சொல்கிறோம். 2 நாட்களும் நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 2, தெற்கு, வெள்ளை, ஞாயிறு. 1, வடக்கு, வெள்ளை, திங்கள். 2 நாளும் காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டணும். வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு தீபம் காட்டிடணும். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் ஓம் சுக்கிரீவனே போற்றி, மனுவே போற்றி, கர்ணனே போற்றி, சந்திரனே போற்றி, சரத்வானே போற்றி, சங்கபாலனே போற்றி. இந்த மந்திரங்கள் சங்கடம் வரும்போதெல்லாம் சொல்லிடணும். நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப், நல்ல மனநிலை வரும். இதை சொன்னால் அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஞாயிற்றுக்கிழமை குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. 12 to 4 கோயிலில் தீபம் போடுறது நல்லது. ஏழைகளுக்கு உதவி செய்யணும். பசுமாடு, நாய், காக்கைக்கெல்லாம் பசி ஆற்றணும். சாப்பாடு கொடுங்க. கவியரசருடைய, கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படித்து பாருங்கள், நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது தடுக்கப்படும். இந்த 2 நாளும் அவ்வளோதான். உறுதி. வெற்றி பெறுகிறீர்களோ இல்லையோ, தோல்வி தடுக்கப்படும். உறுதி. மிதுன ராசிக்கார நேயர்களை, 3 நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம். திருவாதிரை, புனர்பூசம், மிருகசீரிடம். அசைவ உணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம், வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க. ஜாக்கிரதை. அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. தப்பெல்லாம் சரியாகவும், சரியெல்லாம் தப்பாகவும் தெரியும். முக்கிய முடிவு கூடாது. வழக்கமான வேலைகள் தான். பகல் 12 to 4 குலதெய்வ கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யணும். ஆமாம். சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி அல்லது அபிராமி அந்தாதி படித்து பார்க்கணும். கோயிலிருந்து படிக்கணும். காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போட்டுடணும். ஓம் வருணனே போற்றி, ஈசானனே போற்றி, இந்திரனே போற்றி, அக்னியே போற்றி, அருக்கனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லிக்கிட்டே இருங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணுங்க. வெற்றி வராது, தோல்வியை தடுக்கலாம். அவ்வளவுதான். ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஜாக்கிரதை. கடகராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க. வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம் அதிகமாகும். பிரமாதமான நாள் இன்று என்பதில் சந்தேகம் வேண்டாம். அனுகூலமான எண் 3, 6, வடக்கு, கிழக்கு, வெள்ளை, நீலம். உங்கள் பிறைபலமான பேச்சு சாமர்த்தியம், பொறுமை ஜெயிக்கும். காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்கள். ஓம் உஷா தேவியே போற்றி, உத்தங்கரே போற்றி, ஊர்மிளையே போற்றி. கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி சுந்தரகாண்டம். அதை படித்து பாருங்கள். அது நல்லது. ஏழைகளுக்கு வாழைக்காய் அல்லது பச்சரிசி அல்லது புது துணி கொடுங்க. குலதெய்வ கோயிலில் பகல் 12 to 4 உங்களுக்காக வேறு யாராவது ஒருத்தர் கூட போக சொல்லுங்கள். நீங்கள் போக முடியலன்னா வழிபாடு செய்யுங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி, பொறாமை இல்லாமற் போகும். சிம்ம ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சூப்பர். சூரியன் வேறு இந்த
ஆனி மாதம் முழுக்க உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருந்து உதவி செய்கிறார். வெற்றி, உயர்வு, சந்தோஷம். இன்று இந்த 2 நாட்களும் ஞாயிறு திங்கள் 2 நாளும் கலகுறீங்க, பிரமாதம். ஆமாம், உங்கள் தைரியம் ஜெயிக்கும். 3 நட்சத்திரக்காரர்களும் ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருந்து சூரியனுக்கு தீபம் காட்டணும். நல்லா இருக்கு, 2 நாளும் சூப்பர். அனுகூலமான எண் 3, 7, தெற்கு மேற்கு, வெள்ளை, நீலம். ஞாயிறு 2, 1 வடக்கு கிழக்கு, வெள்ளை, பச்சை, சிவப்பு. மனசுக்குள்ளே இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் 2 நாளும். ஓம் கிருத்திகா தேவியே போற்றி, ரோஹிணி தேவியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அதிதி தேவியே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. கோயிலிருந்து படிக்கணும். ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் பசியாற்றணும். ஞாயிற்றுக்கிழமை மாசப்பிறப்புங்கிறதுனால குலதெய்வ கோயிலுக்கு பகல் 12லேருந்து 4 மணிக்குள்ளே நீங்களோ உங்களுக்காக வேறு யாரோ ஒருத்தரோ போய் தீபம் போட்டுட்டு 3 ஏழைகளுக்காவது வாழைக்காய், பச்சரிசி, புது துணி தரணும். தந்தால் நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். உறுதி. உங்கள் மேலே பொறாமல் வைத்தறிச்சல் இருக்குது, அது குறையும். கன்னிராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சிறப்பாக இல்லை. ஞாயிறு திங்கள் 2 நாட்களுமே வீண் பேச்சு, வீண் கவலை, வீண் அலட்டல், வீண் செலவு. எனவே கவனம், பொறுமை, நிதானம். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திங்கட்கிழமை விநாயகருக்கு தீபம் போடணும். வசதிப்பட்ட நேரத்தில் வழிபாடு முக்கியம். 2 நாளும் பொறுமை. அனுகூலமான எண் 7 வடக்கு பச்சை, ஞாயிறு 2 கிழக்கு, வெள்ளை, திங்கள். 2 நாளும் காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டணும். வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு தீபம் காட்டிடணும். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் ஓம் சுக்கிரீவனே போற்றி, மனுவே போற்றி, கர்ணனே போற்றி, சந்திரனே போற்றி, சரத்வானே போற்றி, சங்கபாலனே போற்றி. இந்த மந்திரங்கள் சங்கடம் வரும்போதெல்லாம் சொல்லிடணும். நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப், நல்ல மனநிலை வரும். இதை சொன்னால் அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஞாயிற்றுக்கிழமை குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. 12 to 4 கோயிலில் தீபம் போடுறது நல்லது. ஏழைகளுக்கு உதவி செய்யணும். பசுமாடு, நாய், காக்கைக்கெல்லாம் பசி ஆற்றணும். சாப்பாடு கொடுங்க. கவியரசருடைய கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படித்து பாருங்கள், நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது தடுக்கப்படும். இந்த 2 நாளும் அவ்வளோதான். உறுதி. வெற்றி பெறுகிறீர்களோ இல்லையோ, தோல்வி தடுக்கப்படும். உறுதி. துலாராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். ஞாயிறு திங்கள் 2 நாட்களுமே வெற்றி, உயர்வு, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு வரும். கலக்கல், சந்தோஷம். நல்லா இருக்கு, பிரமாதம். வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை. வெற்றி. அனுகூலமான எண் 3, 6 வடக்கு தெற்கு, வெள்ளை, பச்சை, ஞாயிறு 2, 1 கிழக்கு மேற்கு, வெள்ளை, நீலம், திங்கள். மனசுக்குள்ளே இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் 2 நாளும். ஓம் கிருத்திகா தேவியே போற்றி, ரோஹிணி தேவியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அதிதி தேவியே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. கோயிலிருந்து படிக்கணும். ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் பசியாற்றணும். ஞாயிற்றுக்கிழமை மாசப்பிறப்புங்கிறதுனால குலதெய்வ கோயிலுக்கு பகல் 12லேருந்து 4 மணிக்குள்ளே நீங்களோ உங்களுக்காக வேறு யாரோ ஒருத்தரோ போய் தீபம் போட்டுட்டு 3 ஏழைகளுக்காவது வாழைக்காய், பச்சரிசி, புது துணி தரணும். தந்தால் நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். உறுதி. உங்கள் மேலே பொறாமல் வைத்தறிச்சல் இருக்குது, அது குறையும். விருச்சிக ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், கோபம், குழப்பம் அதிகம். வீண் அலட்டல், வீண் கெத்து அதிகம். பொறுமை, நிதானம், ஜாக்கிரதை. 3 நட்சத்திரக்காரர்களுமே திங்கட்கிழமை விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. மொத்தத்தில் வழிபாடு முக்கியம், நிதானம். அனுகூலமான எண் 3 தெற்கு, வெள்ளை, ஞாயிறு 2 வடக்கு, வெள்ளை, திங்கள். 2 நாளும் காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டணும். வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு தீபம் காட்டிடணும். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் ஓம் சுக்கிரீவனே போற்றி, மனுவே போற்றி, கர்ணனே போற்றி, சந்திரனே போற்றி, சரத்வானே போற்றி, சங்கபாலனே போற்றி. இந்த மந்திரங்கள் சங்கடம் வரும்போதெல்லாம் சொல்லிடணும். நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப், நல்ல மனநிலை வரும். இதை சொன்னால் அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஞாயிற்றுக்கிழமை குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. 12 to 4 கோயிலில் தீபம் போடுறது நல்லது. ஏழைகளுக்கு உதவி செய்யணும். பசுமாடு, நாய், காக்கைக்கெல்லாம் பசி ஆற்றணும். சாப்பாடு கொடுங்க. கவியரசருடைய கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படித்து பாருங்கள், நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது தடுக்கப்படும். இந்த 2 நாளும் அவ்வளோதான். உறுதி. வெற்றி பெறுகிறீர்களோ இல்லையோ, தோல்வி தடுக்கப்படும். உறுதி. தனுசு ராசிக்கார நேயர்களே, இன்று சூப்பரான நாள். வெற்றி, உயர்வு, சந்தோஷம். உத்திராடத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கு தீபம் காட்டணும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் உங்களுடைய பெருந்தன்மையும் புத்தி கூர்மையும் ஜெயிக்கும். நல்ல நாளாக
கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். அனுகூலமான எண் 7, 6 வடக்கு தெற்கு வெள்ளை பச்சை. காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்கள். ஓம் உஷாதேவியே போற்றி, உத்தங்கரே போற்றி, ஊர்மிளையே போற்றி. கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி சுந்தரகாண்டம். அதை படித்து பாருங்கள். அது நல்லது. ஏழைகளுக்கு வாழைக்காய் அல்லது பச்சரிசி அல்லது புது துணி கொடுங்க. குலதெய்வ கோயிலில் பகல் 12 to 4 உங்களுக்காக வேறு யாராவது ஒருத்தர் கூட போக சொல்லுங்கள். நீங்கள் போக முடியலன்னா வழிபாடு செய்யுங்க. நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி பொறாமை இல்லாமற் போகும். மகர ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். ஞாயிறு திங்கள் 2 நாட்களுமே வெற்றி, உயர்வு, நிதானம், பொறுமை, சந்தோஷம், நிம்மதி. அவ்வளோதான், ஒரே வார்த்தை எல்லா வகையிலையும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும். திருவோணத்தில் பிறந்தவங்க திங்கட்கிழமை விநாயகருக்கு தீபம் போடுறது நல்லது. அனுகூலமான எண் 1, 9 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு ஞாயிறு. 2, 7 வடக்கு தெற்கு வெள்ளை நீலம் திங்கள். 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் அப்பூதி அடிகளே போற்றி, அம்புலியே போற்றி, அருக்கனே போற்றி. கோயிலில் விநாயகர் பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் ஏற்றுங்க அல்லது தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க. ஏழைகளுக்கு பணம் கொடுங்க, சாப்பாடு கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆணி மாத பிறப்புங்கிறதுனால பகல் 12 to 4 குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். 2 நாளும் செய்யணும் இது. கும்பராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான வாழ்க்கை, உயர்வு, சந்தோஷம். 2 நாட்களும் ஞாயிறு திங்கள். அனுகூலமான எண் 5, 6 தெற்கு மேற்கு வெள்ளை மஞ்சள் ஞாயிறு. 2, 9 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை திங்கள். 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் அப்பூதி அடிகளே போற்றி, அம்புலியே போற்றி, அருக்கனே போற்றி. கோயிலில் விநாயகர் பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் ஏற்றுங்க அல்லது தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க. ஏழைகளுக்கு பணம் கொடுங்க, சாப்பாடு கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆணி மாத பிறப்புங்கிறதுனால பகல் 12 to 4 குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். 2 நாளும் செய்யணும் இது. மீனராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சூப்பர், பிரமாதம். கலகிறீங்க, வெற்றி, உயர்வு, வாழ்க்கை வளமாகும். நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். சந்தோஷம். அப்புறம் என்ன, நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்ல நாட்கள். 2 நாட்களும் உங்கள் பிறகு பலமான தைரியமும் பெருந்தன்மையும் ஜெயிக்கும். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு ஞாயிறு. 2, 1 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம் திங்கள். நேயர்களே, இந்த ஆடி மாதத்தில் புதிய வீட்டுக்கு குடி போகக்கூடாது, வீட்டை காலி செய்வதும் கூடாது என்பது சாஸ்திரம். ரொம்ப வேறு வழியே இல்லை. 4 ஒழிய 1. 2, இந்த ஆணி மாதத்தில் 4 ராசிகளுக்கு சூரிய பகவான் உதவி செய்கிறார். சிம்மம் கன்னி, சிம்மத்துக்கும் கன்னிக்கும் லாபம் பெருகும். மேஷத்திற்கு உதவிகள் அதிகமாகும். மகரத்திற்கு வியாதி தொல்லை, எதிரி தொல்லை, கடன் தொல்லை குறையும். இந்த மாதம் முழுக்க 4 ராசிகளுக்கு சூரியன் உதவி செய்கிறார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்ல வேலையாக குருவும் சூரியனும் சேருவதால் சூரியனுடைய கெட்ட சக்தி குறையுது. சூரியன் பாதி கெட்டவர், பாதி தான் நல்லவர். ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.